அனைவருக்கும் காலை வணக்கம். பிரசவித்த தாய்மார்கள் பிரசவித்த பிறகு 2 கஷாயத்தை பற்றி முன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரிங்களா? நம்ம பிரசவிக்கும் போது பிளட்டு நிறைய போகுங்க. சரிங்களா? அப்படி பிளட்டு போகும்போது உடல் இரத்த குறைபாடு ஏற்படும். அதனால் நல்லா குழந்தைய கவனிக்க முடியாமல் ஆயிரும். அதனால் நம்ம 2 கஷாயத்தை பற்றி முன் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம உடம்புக்கு இயற்கையான முறையில் ரத்தம் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல 2 கஷாயத்துக்கு அப்புறம் ஒரு 15 நாள் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, உள்ளி, சின்ன வெங்காயம் 2 கிலோ எடுக்கணுங்க. அதை க்ளீன் பண்ணி கழுகி விருத்தியாக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி 1/2 கிலோ பேரிச்சம்பழம், அதையும் கொட்டை நீக்கி கழுகி வச்சுக்கணுங்க. வெள்ளைப்பூடு இருக்குது இல்லைங்களா, வெள்ளைப்பூடு, அதை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணுங்க. எடுத்து அதை க்ளீன் செய்து இந்த 3 பொருள்களையும் என்னென்னு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் 2 கிலோ, பேரிச்சம்பழம் 1/2 கிலோ, பின்ன வெள்ளைப்பூடு ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். ஏன் 1/4 கிலோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் குத்தல், சாப்பிடும்போது கொஞ்சம் குத்தல் வருங்க. அதுக்காக வேண்டி தான் 1/4 கிலோ எடுத்துக்கிறது. சரிங்க? அந்த 3ஐயும் கழுகி குக்கரில் போட்டு வேவிச்சு நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு சர்க்கரை ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கணும். அதை கல் மண் இல்லாமல் அரித்து பாவு காய்ச்சி அதை சூடு ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தேங்காய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் 5 தேங்காய் போட்டால் நல்லது தான். சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு 4 தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 தேங்காய் எடுத்து நல்லா கட்டிக்கு ஃபஸ்ட்டு 1ஆம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதே சக்கையாக இருக்கும் இல்லையா, அதை மறுக்கா போட்டு நல்லா கையில் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா கையில் நல்லா கசக்கி பிழியும் போது கொஞ்சம் கட்டி குறைவாக தான் இருக்கும். அது 2ஆம் பால்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் பாலை நல்லா அடிக்கணம் உள்ள பாத்திரத்தில் ஊற்றி நல்லா இலக்கி விடணுங்க. விறகடுப்பாக இருந்தால் மிகச்சிறப்பு. இலக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தங்களே அந்த 3 பொருள்கள், சின்ன வெங்காயம், பேரிச்சம்பழம், வெள்ளைப்பூடு, இந்த 3ஐயும் கழுகி குக்கரில் வேவிச்சு ஆற வச்சு மிக்சியில் நல்லா விழுது அரைச்சிடணும். அந்த விழுதை எடுத்து இந்த 2ஆம் பாலில் உருளியில் போட்டு நல்லா ட்ரையாக வர நல்லா இலக்கணும். இலக்கி நல்லா கட்டிக்கு வருங்க. சரிங்களா? அழுவா பாத்துக்கு வரும்போது இந்த 1ஆம் பால் கெட்டிய பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை ஊற்றணும். ஊற்றி நல்லா லேகியம் மாதிரி நல்லா கிளறணுங்க. கிளறி விட்டு அழுவா மாதிரி நல்லா கட்டிக்கு பதம் வரும். சரிங்களா? அதில் தேங்காய் எண்ணெய் திரண்டு வெளியே வருங்க. நம்ம கிளற நம்ம தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் தான் வெளியே வரும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன செய்யணும், சுக்கு பொடி கொஞ்சம் இடித்து வச்சுக்கணும். சுக்கு பொடி இடித்து சளிச்சு வச்சுக்கணும். அந்த பொடி கொஞ்சம் தூவி விடணுங்க. தூவி விட்டு நல்லா கிளறி கிளறி அழுவா மாதிரி வந்துடுங்க. அதை சூடு ஆறிய பிறகு அதை ஒரு உருளி பாத்திரத்தில் இருக்கு இல்லைங்களா, கட்டியான, அது என்ன சொல்லுவோம்னா கேசரவாள், அந்த மாதிரி பாத்திரத்தில், ஸ்டீல் பாத்திரத்துகளில் எடுத்து அடைச்சி வச்சுக்கலாங்க. டெய்லி காலை ஒரு பவுல், சரிங்களா, சாயங்காலம் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு பவுல், 2 நேரம் சாப்பிடும்போது நல்லா பிளட்டு வைக்கும். உடம்புக்கு தேவையான பிளட்டு ஊறும். அப்போ குழந்தைக்கு தாய்ப்பாலும் நல்லா சுரக்கும். குழந்தையும் நல்லா புஷ்டியாக இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற அந்த லேகியம் உள்ளி லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேகியத்தை சாப்பிடும்போது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுவும் குழந்தைக்கு சேருங்க. அப்படி
சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பிளட்டு கிடைக்கும். நல்ல உணவாக தான் எடுத்துகிட்ருக்கோம். உணவுகளில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் பிளட் வர்றதுக்கு. பழங்களெல்லாம் சாப்பிடும்போது லேட் ஆகும். இது வந்து உள்ளி லேகியம் நல்லா காலையில் ஒரு பவுல், சாயங்காலம் ஒரு பவுல் சாப்பிடணுங்க. நான் அதே மாதிரி தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? வெந்தயத்தை வேக வைத்து ஆற வைத்து மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது தாய்ப்பால் போதுமானது அதிகமாக கிடைக்கும். அப்படி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது மாதிரி செய்யணுங்க. 2வது அந்த உள்ளி லேகியம் சாப்பிடும்போது என்னென்னலாம் பயன்கள் அப்படின்னா, பிளட்டு நல்லா ஊறும், குழந்தைக்கு நல்லா பிளட் வைக்கும், நம் கர்ப்பப்பை சுருங்கும். சரிங்களா? நம்ம அந்த உடம்புல உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுங்க. முக்கியமாக கர்ப்பப்பையில் உள்ள கழிவையும் நல்லா வெளியேற்றும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அது தீரும் வர வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் அது கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்குங்க. சரியா? அப்படி சாப்பிட்டு வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இயற்கையான முறையில் நமக்கு நல்ல ஒரு உள்ளி லேகியம் தயார் பண்ணி அதை சாப்பிட்லாம். நம் குழந்தையும் தாயும் நலமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.